ஆண்டவர் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு காரியம், இழந்து போனதே நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இழந்து போன தேவனோடு உள்ள ஐக்கியம், ஆதாம் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை, இந்த மகிமை இழந்து போனார். அதை மனிதனுக்கு திரும்ப கொடுப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி இழந்து போன அந்த ஐக்கியத்தை திரும்ப கொடுத்தார். இழந்து போன சொத்துக்கள், இழந்து போன சரீர ஆரோக்கியம், யோபு இழந்து போனதை தேவன் 2 மடங்காய் திரும்ப கொடுத்து அவரை ஆசீர்வதித்து தேவன் அவரை மகிழ பண்ணினார். இந்த மாதிரி இழந்து போன நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நிமித்தம் மனசோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் இன்னைக்கு இழந்து போனதை திரும்ப அருளி ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்கு தேவன் என்ன செய்தார்? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக இதை தியானித்து இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் அவர் இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருந்த பொழுது 10,000 பேரிலும் சிறந்தவர், பூரண அழகுள்ளவர் என்று அவருடைய அழகை குறித்து வேதம் வர்ணிக்கிறது. அவ்வளவு அழகானவராக, 30 வயது நிரம்பின அழகான ஒரு வாலிபனாக கம்பீரத்தோடு நடந்தவர் இயேசு. அவருடைய அழகான அவருடைய பார்வையும் அவருடைய முக ரூபமும் அந்த மாதிரி ஒரு சௌந்தரியமான ஒரு ஆண்டவராக ஜனங்கள் மத்தியிலே உலாவி நன்மை செய்தார். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அப்படியானால் என்ன அர்த்தம்? அவருடைய அழகை அவர் இழந்து போன ஒரு காரியம் நடைபெற்றது. அவருடைய சௌந்தரியத்தை அவர் இழந்து போன ஒரு காரியம் நடைபெற்றது. அது எங்கே நடைபெற்றது? அந்த கல்வாரி சிலுவையிலே. அவரை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட போது, வேதத்தை நாம் வாசிக்கும் போது, அவரை ரோம போர் சேவர்கள் கையிலே பிலாத்து ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்ததினால் அவர்கள் கொண்டு போய் அவரை வாரினால் அடித்து சித்திரவதை பண்ணினார்கள். சிலுவையிலே ஒரு மனிதன் அறையப்படுவதற்கு முன்பாக இந்த ரோம போர் சேவகர்கள் அவனை அடித்து வேதனைப்படுத்தி சித்திரவதை பண்ணுவது அவருடைய வழக்கமாயிருந்தது. ஆண்டவர் வாரினால் அடிக்கப்பட்டு அவருடைய முதுகெல்லாம் கிழிக்கப்பட்டார். அவருடைய முகத்திலே ஒரு மனிதன் முள்முடியை வைத்து கோலினால் ஓங்கி அடிக்கிறதினால் அவருடைய முகத்தில் இரத்தம் அடிகிறது. அவருடைய தாடி மயிரை பிடித்து இழுத்து அவரை வேதனைப்படுத்தினார்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அதனால நீங்க பாருங்க, அவருடைய முகமெல்லாம் வீங்கி அவருடைய முகத்தினுடைய ரூபம் மாறிவிட்டது. அவன் பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக இயேசு பதில் சொன்ன போது ஒரு போர் வீரன் ஓங்கி அடித்தான் என்பதாக பார்க்கிறோம். ஒரு போர் சேவகன் என்றால் அவன் எத்தனை பெரிய பலசாலியா இருப்பான். ஓங்கி இயேசுவை கன்னத்தில் அடித்த போது அவருடைய முகம் பாதிக்கப்பட்டு அவருடைய முகம் வீங்கி இருக்க வேண்டும். நீங்க யோசித்து பாருங்க. இப்ப சிலுவையில் அவரை பார்க்கும்போது அவர் ஏற்கனவே பார்த்தவர்கள் சொல்றாங்க, இவரா அந்த இயேசு நம் மத்தியிலே உலாவி கொண்டிருந்தார், அந்த இயேசுவா இவர்? இவர் எவ்வளவு அழகாய் காணப்பட்டார், எவ்வளவு சௌந்தரியமானவர். இப்போ நம்ம அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, எல்லாவற்றையும் இழந்தவராக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை பார்க்கும்போது இயேசு என்கிற அடையாளமே தெரியாத அளவிற்கு அவர் அடிக்கப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, சித்திரவதை பண்ணப்பட்டு அந்த சிலுவையிலே தொங்க விடப்பட்டிருக்கிறார். எதற்காக? அவர் அவ்வளவு அழகையும் இழந்தவராக சிலுவையிலே தொங்கினார். எனக்கு அன்பானவர்களே, நம்மை அழகுபடுத்துவதற்காக, நாம் இழந்து போனதை நமக்கு திரும்ப கொடுப்பதற்கு அவர் தன் அழகை இழந்து, சௌந்தரியத்தை இழந்து, தன்னுடைய பலனை இழந்து, தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் இழந்து, தன்னுடைய மதிப்பு மரியாதைகளை இழந்து, ஆண்டவரே என்று கம்பீரமாய் ஜனங்கள் தேடி வந்தார்கள். அவரை அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி, எல்லாவற்றையும் இழந்தவராய் அந்த சிலுவையிலே தொங்குகிறார். எதற்காக தெரியுமா? உங்க மேல வைத்த அன்பினாலே. நீங்கள் இழந்து போனதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பதற்காக, இழந்து போன உங்களுடைய சமாதானத்தை, இழந்து போன பரிசுத்தத்தை, இழந்து போன நிம்மதியை உங்களுக்கு திரும்ப கொடுப்பதற்காக சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் இழந்து போனவராய் தொங்கினார். இழந்து போன சரீரத்தை, சுகத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் இழந்து போனவராய் தொங்கினார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு சமயம் திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு அநேகர் ஜெபிக்க வருவார்கள். கூட்டம் முடிந்த பிறகு ஜெபிக்க முழங்கால் படியிட்டிருந்தார்கள். நான் ஒருவருக்காக ஜெபித்து கொண்டு வந்தபோது ஒரு மகள் தன்னுடைய, பொதுவாக முக்காடு போட்டால் இதுவரைக்கும் மூடி இருப்பாங்க, இங்கு வரைக்கும் அது மூடி, முகமெல்லாம் தெரியாத அளவுக்கு மூடின நிலைமையில் ஒரு மகள் ஜெபிக்க நின்றதுனால அது யாருன்னு எனக்கு தெரியல, அல்லது என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு தெரியல. நான் மெதுவாக தலையை தட்டி என்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும்ன போது மெதுவாக அந்த முகத்தை மூடி இருந்த அவருடைய முந்தானியை அவருடைய விலைக்கு பார்த்தபோது ஒரு வாலிப மகள், அவருடைய முகம் அகோரமாய் காணப்பட்டது.
அதாவது ஒரு என்ன சொல்லுவது, ஒரு கொடிய ஒரு வியாதி அவருடைய முக ரூபத்தை மாற்றி இருந்தது. நான் அவருடைய பக்கத்தில் குனிந்து உனக்கு என்னம்மான்னு கேட்டபோது அவருடைய கண்களிலே கண்ணீர் வடிந்தது. அவள் காலேஜில் படித்து கொண்டிருந்த ஒரு வாலிப மகள். ஒரு கொடிய நோய் தாக்கினதினால அவருடைய அழகை இழந்து விட்டாள். முக ரூபம் மாறிவிட்டது. இப்போ முகத்தை வெளியே காண்பிக்க முடியாத அளவிற்கு வெட்கப்பட்ட நிலைமையில அவள் முகத்தை அந்த முந்தாணியினால் மறைத்து கொண்டவளாக ஜெபிக்க நின்றாள். அது என்னை மிகவும் துக்கப்படுத்திட்டு, அழகை இழந்து ஒரு வாலிப பெண், அவருடைய எதிர்காலம் எவ்வளோ பெரிய கேள்விக்குறியாகிறதுல அவருடைய மனதில் எவ்வளோ வேதனை இருக்கும். அவளை அழைத்து கொண்டு வந்த தாயார் பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வேதனை இருக்கும். அந்த காரியம் என் இருதயத்தை உடைத்து விட்டது. அப்பொழுது சிலுவையில் இயேசு அழகற்றவராய் தொங்கினதை நான் நினைத்து தான் அந்த மகளுக்காக ஜெபித்தேன். ஆண்டவரே, சிலுவையில் நீர் அழகை இழந்தவராக, அந்த கேடு அடைந்தவராக, இவரா அந்த இயேசு என்று சொல்லக்கூடிய அளவு எல்லாவற்றையும் இழந்தவராக தொங்கினீர். இந்த மகள் தன்னுடைய அழகை இழந்து, சௌந்தரியத்தை இழந்து, இந்த கொடிய நோயினாலே முகரூபமே மாறிவிட்டது. இந்த மகளுக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு ஜெபிக்க இயேசு அதை நினைத்தருளினார். அவர் சிலுவையில் அழகற்றவராய் தொங்கினதை நினைத்தருளினார். அவருடைய கரம் அந்த மகளை தொட்டது பாருங்கள். நான் ஜோமணி விட்டு கண்ணீரோடு ஜெபித்து விட்டு கடந்து போய்விட்டேன். மறுபடியும் சில மாதங்கள் கழித்து அந்த மகள் வந்தபோது அவருடைய முகம் ஒரு சௌந்தரியமான முகமாய், அந்த வியாதி அடையாளம் கூட இல்லாதபடி, அந்த தழும்புகள் கூட இல்லாதபடி வித்தியாசமாய் எனக்கு அந்த மகளே சொன்னால், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான், நான் முகத்தை மூடிக்கொண்டு நின்றேனே ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஜெபிக்க வந்தபோது, இப்போ அன்றைக்கு நீங்கள் எனக்காக கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு போனீங்க. இயேசு என்னை தொட்டார். என்னுடைய முகத்தில் இருந்த அந்த கொடிய வியாதி, என்னை அகோரமாய் மாற்றிற இந்த வியாதி மாறி, நான் நினைத்த அந்த வியாதி சுகமானால் அந்த தழும்புகள் இருந்து என் முகத்தை அழகை கெடுக்குமேன்னு நினைச்சேன். அந்த தழும்பு கூட இல்லாதபடி இயேசு குணமாக்கி விட்டார். ஒரு சௌந்தரியமான ஒரு அழகான முகம். அவளுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். நான் சில மாதங்களுக்கு முன்பாய் பார்த்த வெளியே காண்பிக்க கூட முடியாத நிலைமை. ஆனால் இப்போ ஒரு பெரிய மகிழ்ச்சி, அந்த சந்தோஷத்தோடு அந்த மகள் நின்றாள். நான் அப்பொழுதை நினைத்தது, இயேசு சிலுவையில் தன்னுடைய அழகையெல்லாம் இழந்து தொங்கினது. இந்த மாதிரி வியாதியினாலே, பாவத்தினாலே அழகை இழந்து தவிக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் அவங்க இழந்து போன அழகை திரும்ப கொடுப்பதற்கு பாருங்க, அந்த இடத்துல வியாதினாலே உண்டான அந்த பாதிப்பு அவருடைய அழகை பாதித்து விட்டது. இயேசு சுகமாக்கி அந்த ஒரு இழந்து போன சௌந்தரியத்தை திரும்ப கொடுத்தார். அதே மாதிரி தான் நம்முடைய ஆத்மா. நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது, பாவத்தினால் அது கரைப்படும் போது அந்த ஆத்மா அழகை இழந்து போகிறது, சமாதானத்தை இழந்து போகிறது, நிம்மதியை இழந்து போகிறது, சந்தோஷத்தை இழந்து போகிறது. மதுபானம், பாவ காரியங்கள், போதை வஸ்துகள் நம்முடைய ஆத்மாவை தாக்கும் போது நம்முடைய ஆத்மா அழகை நாம் இழந்து விடுகிறோம். அதனால தான் சமாதானம் இல்லை, அதனால தான் நிம்மதி இல்லை, அதனால தான் நிம்மதியாய் தூங்க முடியவில்லை. அதனால தான் எப்பொழுதும் இந்த உள்ளத்துக்குள்ளே ஒரு குற்ற மனசாட்சி பாதித்து கொண்டே இருக்கிறது. இந்த பாவத்தை விடவும் முடியலை, ஐயோ இந்த சமாதானமும் இருக்க முடியல. இந்த தவிப்போடு நிற்கிற அநேக மக்களை என் ஊழிய பாதையில் நான் சந்தித்திருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்க காணப்படுறீங்களா? யோசித்து பாருங்க. ஒரு சமயம் ஒரு நண்பர் என்னை தேடி வந்தார். சில அநேக ஆண்டுகளுக்கு முன்னால எங்களுடைய ஆபீஸில் என்னை பார்க்கண்டி வந்திருந்தார். அப்போ நான் என்ன விஷயம் என்று கேட்டேன். உங்கள்கிட்ட தனியாக நான் பேசணும் என்று சொன்னார். சரி என்று என்னுடைய அறைக்கு நான் அழைத்து கொண்டு போனேன். அவங்க உட்கார வச்ச உடனே அவர் சொன்னார், எனக்கு நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை, நான் கொஞ்ச நாளாக எனக்கு தூங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, அப்படியே மனது குழப்பமாக இருக்குது, ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறேன் அப்படின்னார். அதுக்கு நீங்கள் தான் காரணம்னுட்டார். வேறு என்ன பார்த்தேன், நீங்கள் தான் காரணம், உங்களால் தான் இப்படி ஆயிட்டேன்னார். உடனே எனக்கு என்ன ஷாக்கு, நாம் எப்படி இவருடைய சமாதானத்தை கெடுத்தோம், இவர் இப்படிலாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு, என்ன விஷயம், நான் உங்களை இதுக்கு முன்னால் பார்த்ததே இல்லையே பிரதர், எப்படி உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டேன். அவர் சொன்னார், தூத்துக்குடி கூட்டத்துக்கு வந்தீங்களா? ஆமாம் வந்திருந்தேன், நான் சில வாரங்களுக்கு முன்னால், சில நாட்களுக்கு முன்னால் நான் வந்திருந்தேன். அப்போ எங்கள் போதகர் ஒருத்தர் அந்த கூட்டத்துக்கு போகணுன்னு சொன்னார். நான் இந்த கூட்டம், இவங்க மாதிரி பிரசங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எதை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனோமா, கூட்டம் சர்ச்சு முடிஞ்சோடனே சண்டை போட்டோமா, அப்படி தான் என் வாழ்க்கை போய்கிட்டே இருந்துச்சு. அந்த கமிட்டியில் இருக்கிறோம்ல, அது மாதிரி இருந்தேன். எங்கள் போதர் சொன்னார், மோகன்லாஸ் கூட்டம் நடக்குதுப்பா, என்னை கொண்டு விட்டுட்டு போன்னு சொன்னார். அவரை விடுறதுக்காக வந்தேன் நான். அங்கே போனால் மைதானத்தில் இவ்வளோ பெரிய கூட்டம்,
இதை பார்த்துட்டு என்னடா இந்த ஆள் பிரசங்கம் பண்ணுறது கேட்க இவ்வளோ பெரிய கூட்டமா, இவர் என்ன தான் பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஐயா கிட்ட சொன்ன, நான் வரலையா நீங்கள் போங்கன்ட்டாங்க. ஐயா மேடைக்கு வந்துட்டாங்க. நான் பின்னால் நின்று கொஞ்சம் நேரம் கேட்டேன். கொஞ்ச நேரம் நான் கேட்டேன், நீங்கள் இந்த பாவம்ன்றீங்க, வசனத்தில் பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்றீங்க, நிம்மதி இல்லைன்றீங்க. அந்த வசனத்தை கேட்ட உடனே என் உள்ளம் பாதிக்கப்பட்டு போச்சா, நான் இங்கே நிற்கக்கூடாதுன்னு சொல்லி நான் பயந்து ஓடியே போயிட்டேன் வீட்டுக்கு. போனால் தூங்க முடியல. நீங்கள் பேசின வார்த்தைகள் அப்படியே மனதில் ஒலிச்சிக்கிட்டே இருக்குது. அங்கே நான் கேட்ட வசனம், அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தில் பேசிக்கிட்டே இருக்குது. நீ ஒரு பாவி, நீ ஒரு துன்மார்க்கன் அப்படின்னு என் மனசாட்சி என்னை வாதித்துக்கிட்டே இருக்குது. தூங்க முடியல. ராத்திரியும் பகலும் யாரும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறது எனக்கு உணர முடிகிறது. நிம்மதியாக இருக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு நான் யோசித்தேன். பார்த்தா கடைசியில் இவரால் தானே நமக்கு பிரச்சனை, இவர்கிட்டே போய் கேட்டுடலான்னு சொல்லி நான் தேடி வந்திருக்கிறேன்னு சொன்னார். அப்போ ஒன்று எனக்கு விளங்கினது, அவருடைய ஆத்மாவிலே தேவன் பாவ உணர்வை உண்டாக்கி இருந்தார். இதுவரைக்கும் பாவம் செய்கிறது குறித்து ஒரு மனசாட்சியே இல்லாமல் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்தவர் இப்போ அவருடைய சமாதானம் பாதிக்கப்பட்டு விட்டு அவருடைய ஆத்மா நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் தவிக்கிறது. அவருடைய ஆத்மா பாவத்தினாலே கரைப்பட்டதுனால அந்த ஆத்மா அழகை இழந்து நிம்மதி இல்லை. ஆத்மாவில் அழகு வந்தால் தான் நிம்மதி வரும். பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் ஆத்மா அழகுள்ளதாக மாறும். அதை இழந்துட்டார் அவர். அதனால் அவருக்குள்ள மனசாட்சி வாதிக்கிறார், அப்படியே கலங்குகிறார். நான் அப்புறம் அவரை கொண்டு வசனத்தை கொண்டு பேசினேன். மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், இப்படிப்பட்ட பாவெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு மார்க் 7:21 முதல் இயேசு சொல்லி இருக்கிறான்னு வாஸ்து காண்பித்தேன். அதான் எனக்கு தெரியுத, எனக்கு இந்த பாவம், நான் சர்ச்சுக்கு போகிறதே ஆண்டவரை தொழுது கொள்ளணும், ஆராதிக்கணும் போக மாட்டேன். கமிட்டி முடிஞ்ச உடனே கலாட்டா பண்ணணும், பேசணும், அதிகாரம் செலுத்தணும், அது மாதிரி தான் நான் போவேன். இது மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை. அதனால நான் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு நிம்மதியெல்லாம் இல்லை. இப்போ இந்த நிம்மதி வரணும் என்ன பண்ணுறது? எனக்கு ஆத்மாவில் இப்போ ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லையே. நான் சொன்னேன், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விட்டால் இரக்கம் வருவா. நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யுங்க. ஏன்னா அவர் சிலுவையில் உங்களுக்காக உங்களுடைய பாவத்தை சுமந்தார். உங்களுடைய பாவத்தை அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை உங்களுக்காக சிந்தினார். உங்களுடைய ஆத்மாவை அழகுபடுத்துவதற்கு, உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற பாவ கரைகளை மாற்றி அதை பரிசுத்தப்படுத்துவதற்கு இயேசு சிலுவையில் உங்களுடைய பாவங்களை சுமந்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிங்க. அப்போ இயேசு உங்களுக்கு மன்னித்து உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் தருவார்னு சொன்னேன். சரி, இப்போ என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நாங்கள் 2 பேரும் முழங்கால் படிக்கிட்டோம். நான் சொன்னேன், என்னுடைய அறையில், என்னுடைய ஆஃபீஸ் அறையில் நான் சொன்னேன், முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காகன்னு சொன்னேன். அவர் என்னை பார்த்து, எனக்கு ஜெபிக்கலாம் தெரியாதுன்னார். நீங்களா கிறிஸ்தவர் தான், கமிட்டியிலலாம் மெம்பராக இருக்கிறாரு, ஜெபிக்க தெரியாது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி என்ன பாவம்? அவர் சொன்னார், நான் குடிக்கெல்லாம் செய்வேன், மனைவி அடிக்கெல்லாம் செய்வேன், அது மாதிரி நான் ஒரு முரட்டாட்டமுள்ள ஆள், இப்படிலாம் பாத்தில் வாழ்ந்துட்டேங்க. அதான் இப்போ எனக்கு நிம்மதி இல்லை, என்னை அப்படியே உறுத்துது, உங்கள் பிரசங்கேட்டிலேருந்து என்னை உறுத்துது அப்படின்னு சொன்னார். இப்போ நான் சொன்னேன், இப்போ என்கிட்ட சொன்னீங்கல்ல, அதே காரியத்தை இயேசுகிட்ட சொல்லுங்கள், அதான் ஜெபம். இப்போ இயேசு நம்ம மத்தியில் இருக்கிறார். 2 பேர் 3 பேர் நாமத்தினால் எங்கே கூடினாலும் அங்கே இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். இப்போ நம்ம 2 பேர் முழங்கால் படிக்கிட்டு இருக்கோம், இயேசு அங்கே இருக்கிறார். நீங்கள் இயேசுவே, நீங்கள் என்கிட்ட சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்லுங்கள். மனைவி அடித்தேன், நான் குடித்தேன், கலாட்டா பண்ணேன், சர்ச்சில் போய் கலாட்டா பண்ணேன், அதனால் எனக்கு நிம்மதி இல்லை, என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு சமாதானம் கொடுங்க, அதை சொல்லுங்கள், அவ்வளோதான் சொன்னேன். அப்படியா, அது சொன்னால் போதுமானார்? போதும். சரி, இன்னும் ஜெபிக்க கண்ணை மூடினார். மெதுவாக ஆரம்பித்தார். இதுவரை ஜெபிச்ச பழக்கம் இல்லை, நல்ல மெதுவாக இயேசுவேன்னு ஆரம்பித்தார். பாருங்கள், 2 வார்த்தை தான் சொல்லியிருப்பார். இருதயம் நொறுங்கி அழ ஆரம்பிச்சிட்டார். அழுகிறார். ஐயோ, நான் ஒரு பாவி ஆண்டவரே, ஐயோ நான் ஒரு துன்மார்க்கன், நான் இந்த மாதிரி பாவத்தெல்லாம் செய்துட்டேனே, மதுபானம் குடிச்சு, போதை வஸ்துகளை பயன்படுத்தி, சர்ச்சில் போனால் கலாட்டா பண்ணி, போதகர்கிட்ட பிரச்சனை பண்ணி, ஆண்டவரே நான் இவ்வளோ பெரிய பாவி, என்னை மன்னின்னு ஜெபிக்கிறார். ஜெபிக்கவே தெரியாதுன்னவர் 1/2 மணி நேரமாக அழுகிறார். அந்த ஆவியானவர் அவருடைய உள்ளத்தில் ஒரு உணர்வை உண்டாக்கணும்னு அழுது ஜெபிச்சுக்கிட்டே இருந்தார். திடீர்னு 10-15 நிமிஷம் இருக்கும், டக்குன்னு ஜெபம் நின்று விட்டார். நின்றுட்டேன்னா இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு சொல்லணும்ல, அப்போ தானே ஜெபம் முடியினார். டக்குன்னு நின்றுட்டு, என்னடா அது ஜெபத்தை பாதியில் நிறுத்திட்டாருன்னு நான் கண்ணை திறந்து அவரை பார்க்குறேன். அப்படி கண்களிலிருந்து தாரையாக கண்ணீர் வடிந்து, சட்டெல்லாம் நனைஞ்சிருக்குது. அவர் அப்படியே பயபக்தியாக நிற்கிறாரு. என்னப்பா, நான் கண்ணை திறந்த உடனே, என்ன பிரதர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை, நான் வெளியில் வாய்விட்டு சொல்ல முடியாத அருவருப்பான பாவங்களை எல்லாம் ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார். அந்த பாவத்தில் நான் செய்கிறேன்.
இப்போ அதெல்லாம் பதில் பரிசுத்த ஆவியானவர் அந்த பாவத்தை உணர்த்துகிறார். இதுதான் உன்னுடைய ஆத்மாவுடைய நிலைமை, இதுதான் உன்னுடைய ஆத்மாவனுடைய ஒரு அழகை கெடுத்து கொண்டிருக்கிற பாவ காரியம் என்று அவர் அப்படியே கண்ணில் கண்ணீரோடு இங்கே சொல்கிறாரு. எனக்கு அப்படியே ஆவியான ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு. அது எப்படி அது வெளியே அந்த வாய்நாளில் சொல்ல எனக்கு வெக்கமாக இருக்குன்னு சொன்னார். நான் சொன்னேன், உங்களுடைய பாவம் எனக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஒரு மனிதன்கிட்ட உங்களுடைய பாவத்தை சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் மனதில் ஜெபிங்க, வாய் விட்டு சொல்லாருங்க. உங்களுடைய மனதில் இயேசுவே நான் அதை செஞ்சுட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு அழுது ஜெபிச்சார். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் தன்னுடைய உள்ளத்தில் இந்த எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்து கண்ணீரோடு ஜெபித்து முடித்தார். அதன் பிறகு நான் அவருக்காக ஜெபம் பண்ணினேன். ஜெபம் முடித்து முழங்கால் விட்டு எழும்பும்போது பாருங்க, அவருடைய முக ரூபம் மாறி இருந்தது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி உண்டு இல்லையா? இப்போ அவருடைய உள்ளான மனுஷன் ஆத்துமா பாவ கரைகள் நீங்கி அழகுபடுத்தப்பட்டு விட்டார். அவர் இழந்து போன சமாதானம், இழந்து போன அழகை அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய். இப்போ அவருடைய முகத்தில் அது தெரியுது, அப்படியே பிரகாசிக்குது, சந்தோஷமாக எழும்புறார். எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, என் பாரெல்லாம் போன மாதிரி இருக்குது. நான் சொன்ன, இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டார். உங்களுடைய பாவ கரையை, உங்களுடைய ஆத்மாவிலே படிந்திருந்த பாவ கரையை நீக்கிவிட்டார். இப்போ உங்களுடைய இருதயத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குது, அப்படியே பாரெல்லாம் போய் சமாதானமாக இருக்குது. காரணம், அந்த இருதயம் இப்போ அழகான ஒரு ஆத்மாவாய் மாறிவிட்டார். ஆண்டவர் இழந்து போன அந்த அழகை, ஆத்ம அழகை திரும்ப தந்து விட்டார். இதை காத்துக்கொள்ளுங்க. இனி பாவம் செய்யாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்க. இனி ஆராதனைக்கு போனால் கமிட்டியில் சண்டை போடணும், அதுக்காக போகிறேன், கர்த்தரை தொழுது கொள்ள இல்லை. இனி என் வாழ்க்கை மாறிவிட்டது, இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வந்து விட்டார் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். ஒரு பெரிய சந்தோஷத்தோட, மன நிறைவோடு நான் ரொம்ப சந்தோஷமாக போகிறேன். நான் சில நாட்களாய் நிம்மதி இல்லாமல் அப்படியே இருதயத்தில் வாதிக்கப்பட்டு கொண்டிருந்தேன். பாருங்கள், அதான் மனசாட்சி. இந்த குற்ற மனசாட்சி, அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து ஒரு விடுதலை பெறணுமானா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மாத்திரம்தான் உண்டு என்பதாய் வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான் ஒரு மனிதனுடைய மனசாட்சியை கழுவி சுத்திகரிக்க முடியும். அந்த பாவ உணர்விலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த கொரோனா பாதிப்பு, எனக்கு ஏன் நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன், ஐயோ நான் செய்த பாவம். இப்போ தான் இந்த சூழ்நிலையில் தான் நிறைய பேர் தங்கள் பாவத்தை உணர்றாங்க. என்னை கொள்ள நோயினுடைய பாதிப்பு, மரண பயத்தை உண்டாக்கின பிறகு நிறைய பேருக்குள்ள தன்னுடைய பாவத்தை குறித்த உணர்வு வந்திருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், எபிரேயர் 9 அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்தவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் ஒரு மனிதனுடைய மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிக்க முடியும். வேறு எந்த பரிகாரத்தினாலும் உங்களுடைய குற்ற மனசாட்சியை மாற்ற முடியாத நீங்கள் நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரே ஒரு காரியம்தான், உங்களுடைய பாவத்தை உணர்ந்து நீங்கள் மனம் திரும்பும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய இருதயத்தை, அது உங்களுடைய ஆத்மாவை கழுவி சுத்திகரிக்கும் போது தான் அந்த குற்ற மனசாட்சி நீங்கும். அப்போ அதன் பிறகு உங்களுக்குள்ள என்ன உண்டாக்க தெரியுமா? நான் தேவனுடைய பிள்ளை, என் பாவத்தெல்லாம் அவர் மன்னிச்சிட்டாரு, என் பழைய பாவத்தையெல்லாம் ஆண்டவர் கடலின் ஆழத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்தில் வந்துவிடும். ஒரு சமயம் பாருங்கள், அநேக வருஷத்துக்கு முன்னால் கோயம்புத்தூர் ஜெயிலில் இருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. சிறைச்சாலையில் கைதியாக இருக்கிற ஒரு தம்பி. அப்போ அந்த ஜெயிலருடைய சீலோட அந்த லெட்டர் வரும், கார்டில் எழுதணும். நீங்கள் இன்லைன் லெட்டர் எழுதினாலும் அந்த ஜெயிலரை வாஸ்து பார்த்து ஓகேன்னு சொன்னால் அந்த சீல் குத்தி அந்த அட்ரஸ்க்கு அனுப்புவாங்க. அதன்படி இயேசு உடைக்கிறார் இந்த அட்ரஸுக்கு ஒரு லெட்டர் வந்தது. ராஜேந்திரன் என்கிற ஒரு சகோதரர் எழுதின ஒரு லெட்டர். அந்த லெட்டரில் எனக்கு ஆச்சரியம், ஒரு வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது. என்னென்னா, நான் ஒரு கைதியாக இந்த சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறேன், விசாரணை கைதியாக நான் இருக்கிறேன், நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருந்தேன். இப்போது நான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன். அந்த வார்த்தை அடியில், இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன். அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது. பொதுவாக சர்ச்சைக்கு போகிற கிறிஸ்தவன் கூட நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல வெட்கப்படுவாங்க. இந்த தம்பி எப்படி எழுதியிருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஒரு வாலிபன் என்பதை அறிந்து கொண்டேன். தொடர்ச்சி அப்பப்போ வாரத்துக்கு ஒரு நாள் லெட்டர் வரும், நாங்கள் இங்கேருந்து பதில் அனுப்புவோம். அதே அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த தம்பியை பார்க்கணும் எனக்கு ஒரு விருப்பம். அதனால் நான் அவனை பார்க்க வரட்டுமா அப்படின்னு கேட்டிருந்த போது சரி வாங்கன்னு சொல்லியிருந்தான். ஒரு குறிப்பிட்ட நாளில் வருகிறோம் என்று நானும் என் மனைவியும் புறப்பட்டு போனோம். கோயம்புத்தூரில் போய் அங்குள்ள ஜெயிலில் அதுக்கான முறையானெல்லாம் எழுதி கொடுத்தானே பார்க்கணும். அப்போ சொன்னாங்க, கொஞ்சம் சிக்காயிட்டான், அவனை ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கிறாங்க, நீங்கள் அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போனாங்க.
போனால் அழகான சௌந்தரியமான ஒரு வாலிபன், ஒரு 20-21 வயசு தான் இருக்கும். ரொம்ப நல்ல கலரு, சௌந்தரியமான ஒரு வாலிபன். அப்படியே நான் பார்க்குற சிரித்த புன்முறுவலோடு என் தம்பி, நான் அப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமாக. அப்போ எப்படி எங்கள் அட்ரஸ் உனக்கு தெரியும்? எனக்கெல்லாம் லெட்டர் எழுதியிருந்தேன்னா, ஜெயிலுக்குள்ளே இயேசு உடிக்கிறார் உங்கள் பத்திரிக்கையை யாரோ ஒரு நண்பர் கொடுத்தாங்க, அதை வாசி பார்த்துட்டா நான் உங்களுக்கு கடிதம் எழுதினேன் அப்படின்னு சொன்னான். என்ன விஷயம், ஏன் நீ ஜெயிலில் இருக்கிற அப்படின்னு கேட்டபோது அந்த தம்பி சொன்ன காரியம், நான் ஒரு கிராமத்தில் ஒரு வாலிபன், எல்லாம் பணக்காரனாகி பணம் அவன் தானே வசதியாக இருக்கிறாங்க, ஏழைகள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், சீக்கிரமாக பணக்காரனாக என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்த போது சில வாலிபர்கள் சொன்னாங்க, பணக்காரங்க வீட்டில் போய் திருடுனா நமக்கு சீக்கிரம் பணக்காரனாயிடலாம். அவங்க ஆசை காட்டினாங்க. அதனால் நானும் ஒரு தவறான முடிவு எடுத்து சில நண்பர்களோடு கூட, நம்ம கூட தானே போகிறோம், அவங்களோட சேர்ந்து அப்படின்னு நமக்கு ஒரு பங்கு கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் முதல் திருட ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். அங்கே திருடி கொண்டு இருக்கும்போது அங்கே நாங்கள் யாரையும் கொலை செய்யணும் தாக்கணும் அந்த எண்ணத்தோடு போகலை. ஆனால் திருடி கொண்டு இருக்கும்போது அங்குள்ள ஒரு பெரியவர் விழிச்சிட்டாரு. பிரச்சனை அவருக்கு தெரிஞ்சிட்டேன்றதுனால அவங்கெல்லாம் அந்த கூட இருந்தவங்களாம் சேர்ந்து அவரை தாக்கிட்டாங்க. ஒரு கொலை நடந்து விட்டார், மரணம் நடந்து விட்டார். போலீஸ் கேஸ் ஆனது. நாங்கள் தான் முதல்ல பண்ணுறோம். உடனே எங்களை கைது பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க, ஜெயிலில் கொண்டு அடைச்சிட்டாங்க. அப்போ விசாரணை கைதியாக இருக்கிறேன். எனக்கு ரொம்ப மனசாட்சி என்னை வாதித்தா, ஐயோ நான் திருட போய் ஒரு கொலையிலே சம்மந்தப்பட்டுட்டேனே, ஒரு கொலைகாரனம் ஆகிவிட்டேனே, என்னதான் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போனால் எனக்கு அதில் ஒரு பங்கு இருக்குல்ல, நானும் சேர்ந்து தான் இதை செய்துட்டேன்னு நான் ஒரு திருடன் கொலைகாரர் மனசாட்சி வாதித்தது. அவர் சொன்னால் அந்த ஜெயிலில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பானா, கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்பானாங்க, சாப்பிட மன இருக்காது, தூங்க முடியாது, மனசாட்சி வாதித்தது. இனிமேல் நான் ஒரு வேளை வெளியே போனால், தண்டனை அனுபவிச்சு வெளியே போனால் கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க, திருடன் கொலைகாரன் தானே சொல்லுவாங்க, என் பெற்றோர் எவ்வளோ அவமானத்துக்குள்ளாவாங்க. அப்போ அப்படியே மனசாட்சி வாதித்து அவனை ரொம்ப வேதனைப்படுத்தி நிம்மதி இல்லாமல் அழுது கொண்டே இருப்பானா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே ஒரு ஜபக்கூட்டம் நடத்துவதற்கு ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரர் வருவார். அரசாங்க அனுமதியோடு அவர் அங்குள்ள கிறிஸ்தவங்களுக்கு கூட்டம் நடத்துவார். விரும்புகிறவங்க அதில் பங்கு பெறலாம் என்று ஜெயிலர் அறிவிச்சிருவாங்க. அப்போ அதில் கொஞ்சம் கைதிகள்லாம் உட்காந்துருப்பார். அவருக்கு பாட்டு சொல்லிக் கொடுப்பார். ஒரு மணி நேரம் டைம் இருக்கும். பாட்டு சொல்லிக் கொடுத்துட்டு ஒரு பைபிள் வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணிவிட்டு அவர் போவார். அவர் தான் இயேசுடைய பத்திரிகையெல்லாம் உள்ள கொண்டு போயிருக்கிறார். அவர் அந்த கூட்டம் நடக்கும்போது இந்த தம்பி தூரமாக உட்காந்து கேட்டு என்ன ஒரு பிரசங்கம் பண்ணான்னு கேட்டுக்கிட்டே இருந்தானா. அப்பொழுது அவர், நீ என்ன பாவம் செய்திருந்தாலும் இயேசு உன் பாவத்தை மன்னிக்க முடியும். அந்த செய்தி அவனுடைய உள்ளத்தை தொட்டு, என் பாவத்தை மன்னிக்க முடியுமா, என் பாவத்தை மன்னிக்க ஒருத்தர் இருக்கிறாரா, நான் இந்த மாதிரி ஒரு பாவம் செஞ்சிட்டேனே, திருடன் ஆயிட்டேனே, கொலையில் சம்மந்தப்பட்டேனே, என் பாவத்தை மன்னிக்க ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கவனமாய் கேட்க ஆரம்பித்தான். அவர் சொன்னார், இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அந்த சிலுவையிலே தன் ரத்தத்தை சிந்தினதினால இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தத்தின் வல்லமையினால் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியும், அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை அடைய முடியும். அவருடைய ரத்தம் மனுஷனுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும் என்று பிரசங்கம் பண்ண போது கவனமாக கேட்டான். அந்த கூட்டம் முடிஞ்ச நான் ஓடி போய் சொன்னேன், ஐயா என் பாவம் மன்னிக்கப்படுமா, இயேசு என் பாவத்தை மன்னிச்சிருவாரா, உங்கள் இயேசு என் பாவத்தை மன்னிச்சிருவாரா? மன்னிப்பார். அவர் அன்பாய் நடத்தி உன் பாவத்தை அறிக்கையிடுன்னு சொன்ன போது கண்ணீரோடு சொன்னான், இயேசுவே நீங்கள் இப்படி ஒரு கடவுள் இருக்கீன்னு எனக்கு தெரியாது, இவங்க சொல்கிறாங்க இயேசு கடவுள் என் பாவத்தை மன்னிப்பாங்கன்னு சொல்லி நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, எனக்காக நீங்கள் சிலுவையிலே மறிச்சிங்களாமேன்னு ஜெபம் பண்ணினான். அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த பாரம் மாறினார், குற்ற மனசாட்சி மாறினார். ஒரு பெரிய சந்தோஷம், பாவமே செய்யாததை போல ஒரு மகிழ்ச்சி. காரணம் அந்த பாவத்தை இயேசு தன் மீது ஏற்றுக்கொண்டார். அவன் பாவத்தை அறிக்கை செய்த போது அந்த பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால கழுவி குற்ற மனசாட்சியை மாற்றினார். அதிலிருந்து தான் ஆண்டவருடைய பிள்ளையானேன். அந்த வாலித்தமை இப்போ நாங்கள் ஜெயிலில் நாங்கள் மாதத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி இந்தியாவின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் பத்திரிகை தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்கன்னு நாங்கள் கைதிகள் ஒன்று சேர்ந்த மாதத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி இந்தியாவின் எழுப்புதலுக்காக அந்த தம்பி சொன்னான். ஒரு முறை கூட சர்ச்சைக்கு போனதில்லை, ஜெயிலில் போய் தான் ரட்சிக்கப்பட்டான். அப்போ அவன்கிட்ட பேசும்போது கேட்டேன், சரி எப்போ உனக்கு இந்த இதெல்லாம் முடியும், கேஸ் எல்லாம் முடிஞ்சு உனக்கு என்ன தீர்ப்பு கூறுவாங்க? அவன் சொன்னான், நான் ஒரு திருடு குற்றம் கொலை குற்றத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிறேன், கொடுக்கலாம், என்ன தீர்ப்பு வரும்னு எனக்கு தெரியாது, ஆனால் மரண தண்டனையே கொடுக்கப்பட்டாலும் இப்போ எனக்கு பயம் இல்லை. ஆனால் இயேசு பாவத்தை மன்னித்து விட்டார். இப்போ அரசாங்கம் என்ன தண்டனை கொடுத்த, நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன்.
என் உள்ள மகிழ்ச்சியாக இருக்குது, எனக்கு கலக்கம் இல்லை, என்ன தீர்ப்போரு நீ கலக்கமும் இல்லை, பயம் இல்லை, நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறேன், நீ மகிழ்ச்சியாய் கோரினான். அதான் இயேசு. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை செய்கிற ஒரு காரியம். பாருங்க, குற்ற மனசாட்சித்து தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த குற்ற மனசாட்சியை மாற்றினார். இன்றைக்கு மனசாட்சியை வாதிக்குதில்லை, ரகசியமாய் செய்த பாவம், ஏதோ ஒரு அக்கிரமம், ஏதோ ஒரு பாவ காரியம் உடைய மனசாட்சியை வாதிக்குது. ஐயோ நான் தப்பண்ணிட்டேனே, பாவம் மன்னிக்கப்படுமா உள்ளம் வாதிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய ஆத்மாவை, இருதயத்தை கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. இயேசுவால் தான் அது முடியும். நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தை, இந்த நிம்மதி உங்களுக்கு திரும்ப தருவார். இழந்து போன சரீர சுகத்தை திரும்ப தருவார். இழந்து போன வருமானத்தை, வேலையை, உங்களுடைய தொழிலை தேவன் திரும்ப தருவார். இழந்து போன ஊழியத்தை தேவன் உங்களுக்கு திரும்ப தருவார். ஆனால் அதற்காக உங்களுடைய இருதயம் ஏதோ ஒரு காரியத்தில் கரைப்பட்டு இருக்கலாம். அது கழுவப்படணும், சுத்திகரிக்கப்படணும். இழந்து போன பரிசுத்தத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். இழந்து போன அந்த சந்தோஷத்தை, ஆண்டவரோட உள்ள ஐக்கியத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். ஒப்பு கொடுக்குறீங்களா? நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். அதற்காக சிலுவையில் அழகற்றவராய், தன் அழகையெல்லாம் இழந்தவராய் தொங்குகிற இயேசுவை நோக்கி பாருங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கு. வாலிப தம்பி, ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அந்த நிம்மதி இல்லாமல் மனசாட்சி வாதிக்கிறதுனால அதை அடக்கி போடுவதற்காக நீ போதை வஸ்துகளை பயன்படுத்துகிற, மதுபானத்தை பயன்படுத்துகிற. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் மகனே, நான் உன் பாவத்தை மன்னிப்பேன், நான் உனக்கு நிம்மதியை தருவேன், சமாதானத்தை தருவேன் என்று இயேசு வாக்கு. எந்த பாவமாக இருந்தாலும், எத்தனை வருட பாவமாக இருந்தாலும் இயேசுவால் உங்களை மன்னிக்க முடியும். அவருடைய இரத்தத்தினால கழுவ முடியும். வாலிப மகளே, உன்னோட ஆண்டவர் பேசுகிறார். உன் மனசாட்சி உன்னை வாதிக்கிறத, நான் தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ இந்த தப்புனால என் மனசாட்சி வாதிக்கிறது, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இன்றைக்கு இந்த இயேசு பாவத்தை மன்னிக்கணும், இந்த குற்ற மனசாட்சி என்னை விட்டு போகணும், என் ஆத்மாவில் பரிசுத்தம் என்கிற அழகு வரணும், நிம்மதி வரணும், ஒரு நிம்மதி சந்தோஷம் வரணும். அதை விரும்புகிறவங்க உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தின் மேலே வைங்க. உங்களுடைய இருதயத்தின் மீது வலது கரத்தை வைத்த, ஆண்டவரே இயேசுவே, எனக்காக சிலுவையில் என் பாவத்தை சுமந்தீங்க, எனக்காக அழகெல்லாம் இழந்தவராய் தொங்கி மறிச்சிங்க, உங்கள் இரத்தத்தினாலே என்னை கழுவுங்க, உங்கள் இரத்தத்தினாலே என் ஆத்மாவை, என் இருதயத்தை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்த, என் பாவங்களை மன்னிங்க. ஆண்டவரை ஜெபம் பண்ணுங்க. 2 நிமிடம் உங்களுக்கு டைம் தரேன். வாலிப தம்பி ஜெபம் பண்ணுங்க, வாலிப மக்களை ஜெபம் பண்ணுங்க, ஐயா அம்மா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க, இழந்து போன நிம்மதியை எனக்கு திரும்ப தாங்க, இழந்து போன சமாதானத்தை தாங்க. ஐயோ நான் ஊழியத்தை இழந்து போயிட்டேன், என் பாவத்தினால, என் மீறுதல்களினால, என் பெருமையினால, என் பண ஆசையினால, ஐயோ என் ஊழியத்தை நான் இழந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க. ஜெபிங்க, என்னை ஜெபம் பண்ணுங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க, அம்மா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், உணர்த்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும், நிம்மதியை பெற்றுக்கொள்ளணும், இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இருதயத்தில் கரம் வைத்து உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. இந்த வாலிப தம்பியை பாருங்க, இந்த வாலிப மகளை பாருங்க. ஆண்டவரே, யாருக்கு தெரியாதபடி இந்த பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே, முட்டாள்தனமாக இந்த பாவத்துக்கு இடம் கொடுத்து, உலக சிற்றின்பத்துக்கு இடம் கொடுத்து நிம்மதியை நான் இழந்துட்டேன். ஆண்டவரே, எனக்கு மன்னிங்க, என் இருதயத்தை ரத்தத்தினால கழுவுங்க. இதோ இந்த வாலிப தம்பி ஜெபிக்கிறாப்பா, அவனுக்கு இறங்குங்க. இந்த வாலிப மகள் ஜெபிக்கிறாப்பா, அந்த மகளுக்கு இறங்குங்க. இந்த தகப்பனார் ஜெபிக்கிறார், தாயார் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே உங்க ரத்தத்தினால் என்னை கழுவுன்னு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே மன்னியும், உங்க ரத்தத்தினால கழுவும். இழந்து போன சமாதானத்தை தாரும், இழந்து போன பரிசுத்தத்தை தாரும், இழந்து போன நிம்மதியை திரும்ப தாரும், இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப தாரும், இழந்து போன கிருபைகளை திரும்ப தாரும், இழந்து போன நம்முடைய மகிமையை திரும்ப தாரும், இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப தாரும். இப்பொழுது ஒவ்வொருவரையும் நீ தொடுகிறதற்காக நன்றி, உம்முடைய ரத்தம் கழுவுகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்ப வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவினதற்காய் ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவை நீர் பாவமர கழுவுகிறதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவருடைய இரத்தம் உங்களை கழுவி கொண்டு இருக்கிறது. இழந்து போன சமாதானத்தை திரும்ப பெற்றுக் கொண்டு இருக்கிறீங்க, இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறீங்க, இழந்து போன ஆண்டவரோட ஐக்கியத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறீங்க, இழந்து போன சரீர சுகத்தை நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்க. முதலாவது சந்தோஷம், சமாதானம் பெற்றுக்கொள்வீங்க. தகப்பனே, இந்த மகளை, இந்த மகனை தொட்டதற்காக உங்களுடைய
இரத்தத்தினால கழுவினதற்காக, இழந்து போன ஆண்டவரே சமாதானத்தை, பரிசுத்தத்தை திரும்ப தந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். நல்லா சொல்லுங்க, வாய் திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இப்போ எழுந்து நில்லுங்க. இழந்து போன சரீர சுகம், இழந்து போன ஆரோக்கியம், இழந்து போன மன தைரியம், இழந்து போன எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை, இந்த கொள்ள நோய் நிமித்தமாய் உண்டான பயம், டிப்ரெஷன், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இழந்து போய் இனிமேல் என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்தது, இனி எனக்கு எங்க வேலை கிடைக்கும், இனிமேல் எங்க பிசினஸ், எல்லாத்தையும் நான் இழந்து போயிட்டேன் அப்படி கலங்கி நிற்கிறீங்களா? இல்லை, இயேசு உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தரப்போகிறார். இழந்து போனதை தரப்போகிறார். அற்புதம் நடக்க போகிறது. விசுவாசிங்க. வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. எந்த சரீரத்தில், எந்த பகுதியில் உங்களுடைய நோய் தாக்கி உங்களுடைய ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறீங்க? இருதயத்திலையா கை வைங்க, லங்ஸ்லையா கை வைங்க, கிட்னிலையா அங்கே கை வைங்க. உங்களுடைய கண்களில் பார்வையை இழந்துட்டீங்களா? கை வைங்க. உங்களுடைய காதில் பிரச்சனை உள்ளவங்க காதில் கை வைங்க. எங்கே நீங்கள் பாதிக்கப்பட்ட கர்ப்பப்பையிலையா கை வைத்துக் கொள்ளுங்க. எந்த இடத்துல சுகம் வேண்டுமோ அங்கே வலதுகரம் வைத்துக் கொள்ளுங்க. அல்லது உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரே என் மன தைரியத்தை நான் இழந்துட்டேன், இந்த பயத்தினால இந்த பயத்தை மாற்றுங்க, எனக்கு மன தைரியத்தை தாங்க, வியாபாரத்தை இழந்துட்டேன், வருமானத்தை இழந்துட்டேன், படிப்பை இழந்துட்டேன், ஆண்டவரே எனக்கு எல்லாத்தையும் திரும்ப தாங்க. ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை பிரியமானவர்களை இழந்ததுனால இருதயம் காயப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப தருவார். இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க மத்தியில் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள் இறங்கி கொண்டு இருக்கிறது. இப்பொழுது இயேசுடைய பிரசன்னம் உங்களுடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. நீங்க உங்க வீட்டுக்குள்ள இயேசு உங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிறார். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும், இயேசுவே எழுந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப தாரும். ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இவர்களுக்காக சிலுவையிலே நீர் மரித்ததையும், நீர் அழகையெல்லாம் இழந்து தொங்கினதையும், உம்முடைய ரத்தத்தை எல்லாம் இழந்ததை நினைத்தருளும். ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தில் ஆணிகள் கடாவப்பட்டு உம்முடைய சரீரத்தின் ஆரோக்கியத்தை இழந்து, உம்முடைய சரீரத்தின் பலனை எல்லாம் இழந்து சிலுவையிலே தொங்கினதை நினைத்தருளும். இப்பொழுது உம்முடைய தள்ளுமுள்ள கரத்தை நீட்டி தொடுவீராக. சகல வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி உம்முடைய தள்ளுமுள்ள கரம் இந்த பிள்ளைகளை தொடட்டும். இழந்து போன சரீர சுகத்தை திரும்ப தாரும். இழந்து போன சரீர பலனை திரும்ப தாரும். உம்முடைய தள்ளும்புகளால் குணமாகிறோம் என்று வாசிக்கிறோமே. பொல்லாத இந்த வியாதிகள் மறையட்டும். பாதிக்கப்பட்ட இருதயம் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும். பாதிக்கப்பட்ட நுரையீரல் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும். பாதிக்கப்பட்ட லிவர்ல உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். பாதிக்கப்பட்டிருக்கிற சிறுநீரகத்துக்குள்ள வல்லமை இறங்கட்டும். பாதிக்கப்பட்டிருக்கிற கர்ப்பப்பையில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். சுகம் உண்டாகட்டும். இழந்து போன சரீர சுகம் திரும்ப வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இழந்து போன பலன் திரும்ப உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. நடக்க முடியாதவர்கள் எழும்பி நடக்கும்படிக்கு அந்த கால்கள் பலன் கொள்ளட்டும். பயன்படுத்த முடியாத கைகள் பயன்படுத்தும்படி அந்த கைகளில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம். ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது. சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தின் வல்லமை உங்களுடைய சரீரத்திற்குள் இறங்கி கொண்டு இருக்கிறது. விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. இப்ப வாய் திறந்து, இயேசுவே ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. என் சரீரத்திற்குள் உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. என் நோய்கள் விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க, துதிங்க, துதிங்க. வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோய்கள் மறைந்து கொண்டு இருக்கிறது. விடுதலை பெற்றுக் கொண்டு இருக்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. தகப்பனே, நீர் உம்முடைய தள்ளும்புகளால் குணமாக்கி கொண்டு இருக்கிறீர். ஒவ்வொரு சரீரத்திலும் சுகம் உண்டாகி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, இந்த மரண பயம் உடைய உள்ளத்தை விட்டு விலகி கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. அவர்களுடைய மன தைரியமும் பலனும் வருகிறதற்காக உமக்கு நன்றி. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை திரும்ப வருகிறதற்காக நன்றி. அந்த கலக்கங்கள் மாறுகிறதற்காக நன்றி. அப்படியே ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்து நீர் மகிழ பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்றி. ஜெபமணின எல்லா தெய்வ பிள்ளைகளை வலதுகரம் வைத்துங்க. இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீ சமாதானத்தோட போ. இனி இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டபடியே அவர் உனக்கு கட்டளையிடுவார். நீ என்ன வேண்டிக் கொண்டீங்களோ இன்றைக்கு அது உங்களுக்கு தேவன் அருளி செய்வதை காண்பீங்க. நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி இந்த பிள்ளைகள் ஜெபித்த வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு காரியத்திலையும் அற்புதங்களை கண்டு மகிழட்டும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். தகப்பனை, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உடைய ஜெபத்தை கேட்டார், அற்புதம் செய்து விட்டார். கட்டாயம் நீங்கள் ஜெபித்த காரியத்தில் அற்புதத்தை காண்பீர்கள்.